ஓம் சிவாய நமக. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். குரோதி வருடம் கடைசி மாசமான பங்குனி மாத ராசி பலன் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த பங்குனி மாசம் அப்படின்னாலே எல்லாரும் ஞாபகத்துக்கும் வர்றது முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்திர திருநாள் அப்படிங்கிறது தான். இந்த பங்குனி உத்திரம் இந்த மாசம் 28ஆம் தேதி, அதாவது ஏப்ரலுக்கு 11, பங்குனிக்கு 28ஆம் தேதி பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது வருது. இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கு. சூரிய பகவான் மீனராசியில இருக்கார், ராகுவோட சேர்ந்து இருக்கார். செவ்வாய் மிதுனத்திலிருந்து 24ஆம் தேதி கடகத்துக்கு போய் நீசமடைகிறார். புதன் மீனராசியில நீசமாயிருக்காரு. அதிசாரத்துல பங்குனி 4ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. 27ஆம் தேதி மறுபடியும் மீனராசிக்கு போறாரு. சுக்கிர பகவான் மீனத்துல உச்சம். அப்ப நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த நீசபங்க ராஜயோகம் உங்களுக்கு சூப்பரான பலன்கள் அப்படிங்கறதெல்லாம் கொடுக்கும். குரு பகவான் ரிஷபத்திலையும் சனி பகவான் கும்பராசிலையும் இருக்காரு. மகா சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி 15ஆம் தேதி பங்குனிக்கு 15, மார்ச்சுக்கு 29 மீனராசிக்கு சனி பகவான் போறாரு. ராகு மீனத்திலையும் கேது கன்னிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலாபலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமா நாம பார்த்துருவோம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பங்குனி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீனராசிக்காரர்கள் ஒரு விதமான அச்சத்தோட இந்த பங்குனி மாசத்துக்குள்ள வருவீங்க. ஏன்னா 7.5 சனி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரைய சனி காலகட்டத்திலே 2.5 வருஷம் நீங்க பாத்துட்டீங்க. இப்ப இந்த மாசத்துல உங்களுக்கு ஜென்ம சனி அப்படிங்கிறது வரப்போகுது. நிறைய பலாபலன்கள் அப்படிங்கிறத பார்த்திருப்பீங்க. இந்த மாசத்துல ராசிக்குள்ள ராகுவோட ஏற்கனவே இப்ப சூரியனும் இருக்காரு. இந்த மாசம் தொடங்கினோடனே 15ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியும் ஜென்ம ராசிக்குள்ள வருவாரு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாக்குறப்ப நிறைய மன உளைச்சல் இருக்கும் உங்களுக்கு இந்த மாசம் தொடங்குறதுக்கு முன்னாடியே. இதை என்ன பண்றது, அதை என்ன பண்றது, இந்த ஒரு வேலை ஆரம்பிச்சோம் பாக்கி கிடக்கு, 10 ரூபா கூட சம்பாதிக்கணும், கடன் இருக்கு அடைக்கணும், பிள்ளை கல்யாணம் வர போகுது, கல்யாணம் வயசாக போகுது, ஒன்னும் சேர்த்து வைக்கல, என்ன பண்றது, இப்படியே எதிர்காலத்தை பத்தின பயத்திலேயே, எதிர்காலத்தை பத்தின சிந்தனையிலேயே அன்றாட சாப்பாடை கூட ஒழுங்கா சாப்பிட்றது இல்லை. என்னத்த சாப்பிட்டு என்ன பண்றது, போ அந்த வேலை இப்படி இருக்கு, இப்படியே இருந்தா எதையாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு நினைச்சுக்கிட்டு உடல் விஷயத்துல கவனம் செலுத்த முடியாம இருக்கும். அது ரொம்ப தப்பு. அதை மட்டும் மாத்திங்க. மற்றபடி இந்த மாசம் உங்களுக்கு ஜென்மசனி வருது அப்படிங்கறதால மட்டும் கெடுதல் அப்படிங்கிறது நடந்துராது, கவலைப்பட வேண்டாம். நிறைய நன்மைகள் அப்படிங்கிறதும் இருக்கு. உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கிரகங்கள் ராசிக்குள்ளேயே இருக்க போகுது. ராசி அதிபதி குரு பகவான் உங்களோட ராசிக்கு 3வது வீட்டுல இருந்தாலும் சுக்கிரன் ராசிக்குள்ள இருக்காரு. குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் ராசிக்குள்ளேயே பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கறத அடைஞ்சிருக்காரு. புதன் உங்களோட ராசியில இருக்காரு, ராகு உங்களோட ராசியில இருக்காரு, சூரியன் உங்களோட ராசியில இருக்காரு. போதாத குத்தத்துக்கு சனியும் வர போறாரு. 5 கிரகங்கள் ராசிக்குள்ள இந்த மாசத்துல வந்துட்டு போவோம். அந்த வகையில இது எப்பேற்பட்ட மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலவையான பலன்கள் அப்படிங்கிறது நல்லது அப்படிங்கிறது நடக்கும். ஒரு சுமாரான பலன்கள், எதிர்பாராத விஷயங்கள்ல கொஞ்சம் சுணக்கம், தடைகள், தாமதங்கள் அப்படிங்கறதும் இருக்கதான் செய்யும். ஆனா நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 70% நடக்கும். அதனால நீங்க பெருசா அலட்டிக்க வேண்டியதில்லை. இப்ப மாச தொடக்கத்துல பாத்தீங்கன்னா புதன் நீசம் அடைஞ்சு உங்களோட ராசிக்குள்ளேயே இருக்காரு. 4க்கும் 7க்கும் அதிபதியான புதன் நீசம் அடைகிறார் அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா அவர் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம். அதனால பொருளாதார ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறது மாச தொடக்கத்திலேயே இருக்காது. 4 நாளைக்கு உங்களோட ராசியில இருக்காரு. இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா 10 ரூபா பணத்துக்கு கஷ்டம் இல்லை, சம்பளம் வர வேண்டிய தேதிக்கு கரெக்டா வந்துருச்சுப்பா. அது மாதிரி இந்த மாசம் இன்சென்டிவ் 10 ரூபா கூட வாங்கிறப்பா. எதிர்பாராத வருமானம் ஒரு மாசம் 10 ரூபா அப்படின்னா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 12 ரூபாயா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பரவாயில்ல, நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு 2 ரூபா கூட கிடைச்சிது, அதை வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதோட தொழில், சொந்த தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கத்தை விட 10 ரூபா கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கறதா இருக்கு. வியாபாரம் நல்லா இருக்கு, பரவாயில்லப்பா. தினம் ஒரு 2000 கல்லா கட்டணும், இன்னைக்கு ஒரு 3000 ரூபாயா கல்லா கட்டியிருக்கோம். ஏதோ லாபம் 10 ரூபா கம்மியா கிடைச்சாலும் பொருள் எல்லாம் வித்து திந்திருச்சு, சரக்கு அழிஞ்சு போச்சு, நட்டத்துக்கு வேலை இல்லை அப்படின்னு இந்த அழுகும் பொருள் வர்த்தகம் செய்யக்கூடியவங்க எல்லாம் நினைச்சுக்கலாம். அந்த வகையில நல்ல மாசம் அப்படிங்கறதா. அது மாதிரி உறவுகளோட இருந்த பகை அப்படிங்கிறது மாறும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஜென்மசனி வரும்போது உறவுகளுக்குள்ள பகை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. விருத்தி பண்ணிக்கணும். எதா இருந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்மளை சுத்தி 4 பேர் மாமா மச்சான் சொந்தக்கார அண்ணன் தம்பி பங்காளி அங்காளி பங்காளின்னு இருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பு அப்படிங்கிறதே நமக்கு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும். அப்படிங்கறதால உறவுகளோட பகை மாறுது. பங்காளிகள் சகிதமா குலதெய்வ கோவிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணுங்க. ரொம்ப 2 தலைமுறையா ஒரு பங்காளி குடும்பத்துல பேச்சுவார்த்தையே இல்லை. ஏதோ தாத்தா முப்பாட்டம் காலகட்டத்துல சொத்து பிரச்சனைக்கு கேஸ் போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டாங்க, இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு நிலைமை அப்படிங்கிறது மாறும்.
அந்த வகையில் ஒரு யோகமான மாதம் அப்படின்னு இந்த மாதத்தை சொல்லலாம். இது மாதிரி உத்தியோகத்திலையும் பார்த்தீங்கன்னா மேல்மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகளோட ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அளவில்லாமல் கிடைக்கும். பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி. இவ்வளோ நாளாக ஆஃபீஸுக்கு போனாலே எரிஞ்சு உழுவாங்க. நம்ம நல்ல வேலை பார்த்துருப்போம், ஏகப்பட்ட வேலை நம்மகிட்ட இருந்திருக்கும். பக்கத்தில் ஒருத்தன் சும்மா குந்தி இருந்திருப்பான், ஆனாலும் வேலை நம்ம மேலேயே திரிக்கப்படும். நம்ம செஞ்சாலும் அதுக்கு கெட்ட பேர் தான். ஓப்பி அடிக்கிறவனுக்கு தான்டா காலம், காக்கா பிடிக்கிறவனுக்கு தான்டா காலம், நம்மளாட்டம் உழைக்கிறவனுக்கு காலமே இல்லடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் மேலதிகாரிகளோட அந்த நடவடிக்கை அப்படிங்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே தலைகீழ் மாற்றம் தெரியும். உங்களோட உழைப்பு அப்படிங்கிறது புரிஞ்சிக்கப்படும். அதை பத்தி நீங்க பெருசா கவலைப்பட தேவையில்லை. அதோட பங்குனி 4ஆம் தேதியே கும்பராசிக்கு புதன் போயிடுவார், விரயஸ்தானத்துக்கு போய் மறைகிறார். அப்படிங்கிறப்ப மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம், காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. புது பாதை அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு தொழில் செய்யறோம்னா வேற என்ன செய்யலாம், அதுல இருந்து இதை வச்சு இன்னும் எப்படி பெருக்கலாம் அப்படிங்கிற ஒரு புது சிந்தனை உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி வேலை போறீங்கன்னா வேலையில அடுத்து நாம என்ன கத்துக்கலாம், இதோட அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிறதுல தெளிவு இருக்கும். சில பேர் வேலைக்கு போயிட்டு சாயங்கால நேரத்தில் ஏதாவது தொழில் செய்வோம் அப்படின்னு பகுதி நேரமாக தொழில் செய்ய ஆரம்பிப்பீங்க. இல்லை வீட்டிலேயே மனைவிக்கு, வீட்டில் பெண்கள் பிள்ளைகள் இருக்காங்க, வீட்லேயே ஏதாவது ஒரு தொழில் வச்சு கொடுப்போம் அப்படின்னு சிந்திக்க தொடங்குவீங்க. ஒரு அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது இந்த மாசத்துல கண்டிப்பா இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. ஏதோ ஒரு உதிரி வருமானம் வருதுரா, பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டேன், பரவாயில்ல, பிள்ளையும் வேலைக்கு போயிட்டான், படிச்சு ஒரு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. அது மாதிரி மீனராசியில மாசம் முழுக்க உங்களோட சொந்த ராசியிலேயே சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கறத அடைஞ்சிருக்காரு. இது ஒரு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி குவிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்குது உங்களுக்கு. ஏன்னா பரிவர்த்தனை யோகம் சாதாரண யோகம் இல்ல. தேவகுருவும் அசுரகுருவும் பரிவர்த்தனையாக தேவர்களை போல் சுகபோக வாழ்க்கை அப்படின்னு நாம சொல்லுவோம். அசுரர்களே நண்பர்கள் ஆவாங்க, உங்களோட எதிராளிகள் உங்களுக்கு நண்பர்கள் ஆயிடுவாங்க. எவன் நம்மள ஒருத்தன் எதிரின்னு நினைச்சோமோ அவன் நம்ம கிட்ட சரண்டர் ஆயிடுவான். பரவாயில்ல, இனிமே நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிராளிகளுக்காக செலவிடுற நேரத்தை நம்ம சொந்த வேலைகளுக்காக செலவிட்டு அதன் மூலயமாவும் 10 ரூபா வருமானம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அது மாதிரி மாசம் முழுக்க பாத்தீங்கன்னா மிதுன ராசியில செவ்வாய் இருக்காரு. 24ஆம் தேதி தான் கடகராசிக்கு 5வது வீட்டுக்கு போக போறாரு. 2க்கும் 9க்கும் அதிபதி 4வது வீட்டுல இருக்கார். இப்ப ஜென்மசனியும் வருது. அப்படிங்கும் போது உடம்புல கவனம் கவனம் கவனம். மறுபடியும் அதான் சொல்றேன். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நல்ல நிம்மதியா சாப்பிடுங்க, வயிற்றுக்கு தேவையான அளவு சாப்பிடுங்க. கொஞ்சம் காரம் கொழுப்பு மசாலாவை குறைச்சிட்டு வெளியிட உணவுகள், ஓட்டல் உணவுகள், துரித உணவுகள் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு வீட்டில் நிம்மதியா 3 வேளை நல்லா திருப்தியா சாப்பிடுங்க. நல்லா தூங்குங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் காலையில எந்திரிச்சு பாத்துக்கலாம். அப்படி ராத்திரில தூங்குறப்ப அப்படியே சிந்திச்சு நாம பல லட்சத்தை வாரி சுருட்டிட போறது கிடையாது. நிம்மதியா தூங்குங்க. உடம்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜென்மசனி அப்படின்னா உடலை பாதிக்க கூடும். அதனால கவனமா இருங்க. சுவர் இருந்தாதான் சித்திரம். உடம்புல பலம் போச்சுன்னா மனசுல பலம் போயிடும். மனசுல பலம் போச்சுன்னா மன உளைச்சல்களுக்கு தான் ஆளாகும். நாம எடுக்கக்கூடிய முடிவு தப்பாதான் இருக்கும். அதனால மன குழப்பங்களை விட்டுருங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நாம பாத்துக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். சனி ராகு சேர்க்கை அப்படிங்கிறது என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்கும்னு உங்களுக்கு தனியா வீடியோவே போட்டிருக்கேன். ஒரு 50 நாள் அதை கொஞ்சம் இழுத்து பிடிச்சி ஓட்டுங்க. ஜென்மசனி காலகட்டம் அப்படிங்கிறது கர்ம வினைகளின்படி நடந்தா நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்கும். அது என்ன ஜோசியர கர்ம வினை அப்படின்னு நீங்க கேட்கலாம். நம்மளால யாருக்கும் துன்பம் வரக்கூடாது, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கோம், குறுக்கு வழியில போகக்கூடாது. இவ்வளவுதான் கர்ம வினை அப்படிங்கிறது, வேற எதுவுமே கிடையாது. தான் உண்டு தான் வேலை உண்டு. தன்னால முடிஞ்சா யாருக்காவது உதவி செய்யறேன், யாருக்கும் ஆனா நான் உபத்திரவமா இருக்க மாட்டேன். இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டாலே சனி பகவானே உங்களுக்கு வாரி கொடுப்பார். பயப்பட வேண்டாம். மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.